My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. All India Quota second round குரிய ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துருச்சு. ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி தான் கடைசி தேதியா இருக்கு. இந்த சூழ்நிலையில் ஒரு சில மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டால கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸோ அல்லது ஆல் இண்டியா கோட்டால நமக்கு வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸோ கிடைத்த மாணவர்கள் தமிழ்நாடு இரண்டாம் சுற்றுலையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிற மாணவர்களில் ஒரு சிலருக்கு ஆல் இண்டியா கோட்டால கிடைத்த கல்லூரியில் விட ஸ்டேட் கோட்டால கிடைக்கக்கூடிய கல்லூரி நாளைக்கு தான் ரிசல்ட் வருது. 25ஆம் தேதி தான் நமக்கு ப்ரொவிஷனல் ரிசல்ட் வருது. 26ஆம் தேதி தான் தமிழ்நாடு செகண்ட் ரவுண்டுடைய ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது வருது. இந்த ஃபைனல் ரிசல்ட் பார்த்ததுக்கப்புறம் ஆல் இண்டியா கோட்டால என் கையில் இருக்கிற இந்த காலேஜை விட ஸ்டேட் கோட்டால எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ அல்லது என்ஆர்ஐயோ அல்லது என்ஆர்ஐ லேப்ஸ்டோ அது பெட்டரா இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது தமிழ்நாடு மாதிரியே பிற மாநிலங்களில் செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறேன் சார், அங்கே எனக்கு பிடிச்ச ஒரு காலேஜ் கிடைச்சிருச்சு, இப்போ நான் ஆல் இண்டியா கோட்டா சீட்டை ரிசைன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அதற்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணல அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க. அண்ட் சேனல் ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, புதுசாக இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கிறோம். அண்ட் அகைன் இனி வருகிற நாட்களும் கூட இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் எல்லா விதமான அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது எம்சிசி வெப்சைட், எம்சிசியினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் லேட்டஸ்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெசிலிட்டி ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. The facility of resignation is available till 1/10/2024. அதாவது நமக்கு வந்து 10ஆம் தேதி வரைக்கும் 1ஆம் தேதி வரைக்கும் October 1st வரைக்கும் நமக்கு டைம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. If you want to resign, you can resign the seat. ஆனால் நீங்கள் கட்டின செக்யூரிட்டி டெபாசிட் forfeit ஆகிடும். நீங்கள் வந்து எப்படி பாருங்க, the candidates who joined in round 1 and round 2 counseling can resign with forfeiture of security deposit. As per MCC rules, first round-ஓட resignation is over. Second round-க்கு மேலே ரெசிக்னேஷன் அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இன் கேஸ் உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் அது வேற ஸ்டேட்டில் உங்களுக்கு பிடித்த ஒரு காலேஜ் கிடைச்சிருக்கு, பட் ஐ ஹவ் ஆல்ரெடி ஜாயின் ஆல் இண்டியா கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அல்லது ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்டில் எனக்கு ஒரு சீட்டு கிடைச்சிருச்சு, நான் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டேன் அல்லது இப்போ நான் ஜாயின் பண்ணலாமா வேணாமாங்கிற டிசிஷனில் இருக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா தென் நீங்கள் திங்க் பண்ணி பார்த்துட்டு ஆல் இண்டியா கோட்டாவில் உங்கள் கையில் இருக்கிற சீட் நீங்கள் ஆல்ரெடி சேர்ந்துருந்தீங்கனாலும் சரி, ரவுண்ட் 1ல் சேர்ந்துருந்தாலும் சரி அல்லது ரவுண்ட் 2ல் இப்போ கிடச்சிருக்கு நீங்கள் சேர்ந்துருந்தீங்கனாலும் சரி, சேர போகிறீங்கனாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா you are allowed to give, you are given an opportunity to resign your seat. நீங்கள் ரிசைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இது எம்சிசி வெப்சைட்டில் அஃபிஷியல் இதில் லேட்டஸ்ட் நியூஸ். இதை பற்றின எந்த பிடிஎஃப்பும் கொடுக்கல, ஆனால் லேட்டஸ்ட் நியூஸில் ஸ்க்ராலிங்கில் இருக்குது. நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நிறைய ஸ்க்ராலிங் வரும் இல்லையா, அது மாதிரி ஸ்க்ராலிங்கில் தான் இது வந்திருக்கு. ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 கேன் ரிசைன் வித் forfeiture ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கட்டின 2 லட்ச ரூபா செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது போயிடும். டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா, அது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸாக இருந்தாலும் நீங்கள் கட்டின ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து செக்யூரிட்டி டெபாசிட் 5,000 or 10,000 டிபெண்டிங் ஆன் யுவர் கேட்டகரிஸ் நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபீஸுமே அந்த செக்யூரிட்டி டெபாசிட் forfeit ஆகிடும். பட் வாட் எவர் த டியூஷன் ஃபீஸ் தட் யூ ஹவ் பெய்டு இன் த காலேஜ், நீங்கள் டீம் யூனிவர்சிட்டியாக இருந்தால் 20 லட்சம் 25 லட்சம் 30 லட்சம் அந்த காலேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதில் ஒரு சில பர்சன்டேஜ் அவங்க பிடிச்சிட்டு தான் பேலன்ஸ் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. டீம் யூனிவர்சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் மேபி தே கேன் கால் இட் அஸ் ப்ராசஸிங் சார்ஜ்னு சொல்லலாம், அது வேறு ஏதாவது ஒரு சார்ஜ்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமௌண்ட் பிடிச்சிட்டு பேலன்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க as per the regulations and information given by MCC வெப்சைட்டில். ஸோ நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் ஜாயின் பண்ண போகிறீங்களா அல்லது தமிழ்நாட்டில் ஜாயின் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிசல்ட் வந்து 25ஆம் தேதி வரப்போகுது. ஸோ இந்த 25ஆம் தேதி வர ரிசல்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் சேரலாமா அல்லது ஆல் இண்டியா கோட்டாவில் சேரலாமா அப்படிங்கிற முடிவையும் நீங்கள் எடுக்கலாம். ஒருவேளை நீங்கள் ரிப்பீட் பண்ணுறதாக இருந்தால் மிஸ்பா கரியர் அகாடமியில் நீட் ரிப்பீட்டர்ஸ் 2025 பேட்ச்னுடைய அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி நம்ம கிளாஸ்லாம் ஆரம்பிச்சிட்டோம். பட் வெரி ஃபியூ சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இஃப் யூ ஆர் வில்லிங் யூ கேன் ஜாயின் வித் மிஸ்பா கரியர் அகாடமி. ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அண்ட் அட்மிஷன் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பற்றி உங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.